வணக்கம். எடிசன் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே நீந்ததே. பழைய பாடல் கேட்டிருப்போம். அந்த அடிப்படையில அந்த நாள் கிரீன் மேஜிக் என்டர்டைன்மெண்ட்ங்கிற நிறுவனம் தான், ரகுநந்தன்ங்கிறவர் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. படத்தோட ஹீரோன்னு பாத்தீங்கன்னா பாரம்பரியமான குடும்பம். ஏவிஎம்மோட செல்ல மருமகன் தாங்க படத்தோட ஹீரோ. ஆரியன் ஷியாம்னு அவரோட பேரு. அவர் இந்த படத்துக்கு ஹீரோவா நடிச்சது இல்லாம, அதாவது திரைக்கதைக்கும் இயக்குனர் கூட சேர்ந்து விவேக் கதிரேசன்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட சேர்ந்து இவரும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்காரு. படம் பாத்தீங்கன்னா ஆரியன் ஷியாம், அதுல்யா பிரசாத், இமான் நாச்சி, கிஷோர், ஜார்ஜ்குமார், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மியூசிக்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் சர்க்குணங்கிறவர் தான் மியூசிக். டிஓபி சூப்பரா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். அருமையாவே பண்ணியிருக்காரு டிஓபி. படம் இது பழைய கதையா இருந்தா கூட வே ஆஃப் டெல்லிங், சொல்ற விதம் ரொம்ப நல்லாவே இருக்கு. இயக்குனர் சினிமாக்காக டிஸ்கஷன் போற டைரக்டர், டிஸ்கஷன் போறதுக்காக ஒரு இடத்துக்கு இடம் தேடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஈசிஆர்ல போய் ஒரு இடத்துல ஒரு நல்ல பில்டிங் இருக்கு, அங்க போய் டிஸ்கஷன் பண்ணுங்கன்னு அந்த இடத்த கொடுத்து அனுப்பிச்சு விடுவாங்க. 2 கதையின் நாய்க்கு கூட்டிக்கிட்டு ஹீரோ அங்க போறாருங்க. அங்க போனா அது சமயக்காரனா துணைக்கு இமான் நாச்சி வர்றாரு. அந்த பங்களால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஏதுங்கிறது பிரிவதை பார்ப்பதுதான். நரபலி கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது தான். ஆனா ஒரு தெய்வத்துக்கு தப்பான ஒரு இதாயிருச்சு. 16 பேரை பழி கொடுத்தாதான் அந்த தெய்வம் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னு சொல்ற மாதிரி ஒரு கதை. ஏவிஎம் நிறுவனத்தோட பேரன்னு சொல்லலாம், மருமகன் சொல்லலாம். இவர் இன்னும் கொஞ்சம் நல்ல படங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் முதல் படம் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன் பிளேல நிறைய ஒத்துழைச்சிருக்காருன்னு சொல்லணும். படம் ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் த்ரில்ல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல ஆரியன் ஷியாம் தான் வில்லனும் அவர் தான், ஹீரோவும் அவர் தான், கதையின் நாயகனும் அவர் தான், கதையின் வில்லனும் அவர் தாங்கிற மாதிரி. மாந்தரீக இருட்டு நிரந்தரமானது. இருட்டில் ஒளி என்பது ஒரு சின்ன நிகழ்வு. அந்த செட்டப் எல்லாம் பார்க்கும் போது பழைய மலையாள படங்களை பார்த்த ஒரு பேய் படம் இந்த மாதிரியான ஒரு த்ரில் இருக்குது. பட் அந்த நாள் கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. படத்துல மியூசிக் ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க. ஒளிப்பதிவு நல்லாவே பண்ணிருக்காங்க. கேமரா பூந்து சில இடங்கள்ல விளையாண்டுருங்க. நைட் ஃபைட்னா இமான் நாச்சி யதார்த்தமா ஒரு டுபாகூர் போலீஸ்ன்னு நினைச்சு போலீஸ் ஷூட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவரு கடைசி இமான் நாச்சியோட நடிப்பு, என்னடா நடிக்க கூட்டிட்டு உண்மையாவே சுருட்டியாங்கிற இடத்துல கொஞ்சம் மனதுக்கு இதமா இருக்குது. அதே நேரத்துல இமான் நாச்சியோட நடிப்பு அந்த இடத்துல ரொம்ப பரிதாபத்துக்குரிய செயலாகவும் இருக்குது. ஒரு குண்டா ஒருத்தர் ஓடி படம் முழுக்க காமெடியா பண்ணியிருக்காரு. நல்லா முயற்சி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். மிகப்பெரிய தந்திரம் என்னவென்றால் அது இல்லை என்று உங்களை நம்ப வைத்ததுதான். படம் ஒரு தடவை பார்க்கலாம் தாராளமாக. அந்த நாள் நம்ம நினைவுல நிக்கிற நாளா இருக்கும். போய் தியேட்டர்ல பாருங்க. தொடர்ந்து என்ன உங்களோட விமர்சனத்தை பாருங்க. எடிசன் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களால் நான், உங்களுக்காக நான். வணக்கம்.